வார்த்தைகள் நமக்கு வேணும் அப்புறம் என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்காக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குடும்பத்தை நம்ம அதிகமாக பார்க்கணும். குடும்பத்தை நம்ம இன்னும் முன்னேறி கொண்டு போகணும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் விரும்புறது காரியமே குடும்பத்தை தான். அதிகமாக விரும்புறது குடும்பத்தை. குடும்பத்துலதான் சமாதானம், விசேஷம் எல்லாமே இருக்கு. சபை எப்படி ஒரு குடும்பம் நம்ம சொல்றோம் இல்லையா? சபை வந்து குடும்பம். குடும்பத்துலதான் என்ன இருக்கு? எல்லாமே இல்லையா? அப்போ விசாசு வந்து முதலாவது நம்ம கிட்ட வந்து குடும்பத்தை தான் என்ன பண்ணுவான்? அவன நோக்கமே என்னது? குடும்பம் நல்லாவே இருக்கிறார். குடும்பம் என்ன பண்ணுவான்? போகும் இல்லையா? குடும்பத்துல ஒரு 5 பேரு 4 பேர் 2 பேர் இருந்தா விசுவாசம் ஒரு மனன்றது பிடிக்காத ஒரு விஷயம் உலகத்திலேயே. அப்போ நம்ம வேதத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குடும்பம் எங்க வந்துச்சு சொல்லுங்க? ஆதாம் ஏவா இல்லையா? முத குடும்பம் எங்க வந்துச்சு? ஏன் ஆண்டவர் ஆதாம் மட்டும் படைக்க வேண்டியது தானே? ஏன் ஏவாளையும் சேர்த்து படைச்சாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது. அப்போ கடவுளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே குடும்பத்துதான். நான் ரொம்ப அந்த தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்கும் பொழுதே ஏவாளையும் படைச்சு என்ன பண்ணுவான்? தகப்பனையும் தாயும் விட்டு என்ன பண்ணுவான்? மனிதரோடு இருப்பான். அப்போ இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவோம் அப்படின்ட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. உலகத்துல ஈஸியா என்ன பாக்குறாரு? மனுஷனை பாக்குறாரு. இவனுக்கு மட்டும் நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறோமே, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் சொல்லி என்ன பண்றாரு? ஏவாளை உருவாக்குறாரு. ஏவாளை உருவாக்கி அவர் தம்முடைய சாயலாகவே படைத்தார். யாரோட சாயலா? ஆண்டோட சாயலாகவே படைத்தார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்தை அதிகமா விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? என்ன அதிகாரம் கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் பேர் வைக்கவும் சகல மிருக ஜீவன்கள் என்ன பண்ணாரு? கூட்டி சேர்க்கவும் என்ன பண்ணாரு? தோட்டத்தை 3ஆம் அதிகாரம் படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாட்டிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புத்திப்புக்க நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அதே போல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதாவது என்னது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எங்க ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, மனுஷனுக்கு ஒரு வேலை சொல்றாரு. என்ன வேலை சொல்றாரு? பண்படுத்தவும் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குவார். அந்த தோட்டத்தின் நடுவில் மனுஷனை உண்டாக்கி அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் வேலை அங்கதான் கொடுத்து உட்கார வைக்கிறாரு இல்லையா? அதுக்கடுத்து வசனம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ சாதாரண தோட்டத்துல எல்லாத்தையும் புசிக்கலாம், எல்லாத்தையும் நீ ஆண்டு பண்ணலாம், எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், எல்லாத்தையும் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு மனுஷனுக்கு. எல்லாத்தையும் நீதான், உனக்காக தான் நான் படைப்பேன், பார்த்து பார்த்து என்ன பண்ணேன், அதனால படைச்சிருக்கேன்ப்பா, எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கோ, எல்லாத்தையும் மிருகங்களை கூட்டு என்ன பேருக்கு சொல்றோம் அதுதான் ஆகுது. அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குற மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை மட்டும் நீ என்ன பண்ண சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீ சாகவே சாவாய் அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பெரிய விஷயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு ஆதாம் கிட்ட. ஆனா ஒரு சின்ன விஷயத்த என்ன செய்ய, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா. தோட்டத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா இதை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ தேவாலை உருவாக்கிட்டாரு. 3ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு விருட்சங்களை பார்த்து சர்ப்பமானது தந்திரப்படுதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதோ என்றார். இங்க ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, ஆதாம் தேவாலுக்கும் நீங்க என்ன பண்ண, நீங்க இருக்கிறோம் புசிக்க கூடாது தான் போயிருக்காரு. ஆனா 3ஆவது ஒரு ஆள் வராது, இங்க ஆள் தான் இருக்காங்க தோட்டத்துல. 3ஆவது ஒரு இன்னொரு ஒரு சர்ப்பம் வருது. உள்ள அதுக்கு கொஸ்டின் மார்க் தான் கேக்குது, எப்படி உண்டோ, ஆண்டவர் சொன்னது உண்டோ. ஏன்னா ஆண்டவர் பேசின விஷயங்கள் பிசாசுக்கு தெரியாது. இங்க எதர்ச்சியா தான் கேக்குது, எப்படி ஒரு கேள்வியா தான் கேக்குது, இருக்கலாமோ இருக்கலாமோன்னு. ஆனா பிசாசு எப்படி இருப்பான், கொல்லவும் அழிக்கும் வரிகாடு வேறொன்றுக்கு வரான்னு இருக்கு. ஆனா பிசாசு கர்ஜிக்கல சிங்கம் போல், அவன் எப்படி கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும், பயமுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லை. அப்போ சர்ப்பமானது எப்படி வரணும், உனக்கு உண்டோ, நீ கேள்விப்பட்டது உண்டோ இல்லையா. உண்டோன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அப்போ அவனுக்கே தெரியல, கிளாரிட்டி இல்லை. பிசாசுக்கு என்னது, கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இல்லாதனால இங்க போட்டு வாங்குறான், எதுவுமே பண்ணல. யார்கிட்ட, தேவாலயத்துல சும்மாதான் போட்டு வாங்குறான். சும்மா ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம், இன்னும் இதுதான் உண்மை வருமா கிட்ட இருந்து. அப்போ அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் போதும். என்ன பண்றாங்க, இந்த அம்மாவே வாலண்டியா என்ன பண்றாங்க, உண்மையை போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லி படிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை தேவன் நீங்கள் சாகாத மட்டில் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். நீ சொல்லணும்னு அவசியம் இருக்கா, விசாரிக்கிட்டே சொல்லணும்னு அவசியம் இருக்கா, யாரு 3ஆவது ஒரு மனுஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் அவங்க 2 பேருக்கு ஒரு ரகசியத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா. அவங்க 2 பேருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு, இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி தேவர்கள் தான், சாகவே சாக மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. புசிக்கும்னாலதான் நீ சாவ, ஓகேவா. நீ புசிக்காத வரைக்கும் நீ யாரு, தேவதூதர்கள் தான் இல்லையா. அப்போ அந்த ரகசியத்தை பிசாசுகிட்ட போய் சொல்றாங்க. அது வரைக்கும் அவன் தேவர்களா தான் இருந்தாங்க. என்னைக்கு தேவன் கொடுத்த அந்த ரகசியத்தை போய் 3ஆவது மனுஷன் பிசாசுகிட்ட சொல்றானோ அன்னைக்கு உடம்பு சொல்றாங்க. பிசாசு தந்திரமா என்ன பேசுறான் பாருங்க. 4ஆவது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அதுக்கு முன்னாடியே ஒரு தேவர்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டாதான் நீங்க என்ன பண்ணீங்க, ஆனா பிசாசு அப்படியே ஆப்போசிட் என்ன பேசுறான், சாப்பிட்டாதான் என்ன தேவர்கள் கூட மாறீங்க. அப்போ பிசாசுடைய தந்திரம் எப்படி இருக்கு, அப்படி ஆப்போசிட்டா மாத்தி பேசுறான் தேவர்கிட்ட. அப்போ ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கன்னா, ஒரு குடும்பத்துல
நம்ம மூணாவது நபரா யாராவது கொண்டு வந்தா பிரச்சனைனா குடும்பத்துல ஏதாவது ஆண்டவர் நமக்காக ரகசியங்களை சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு தனிப்பட்ட விஷயமோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வச்சிருப்பாரு. நம்ம ஞானத்தை போய் இன்னொருத்தங்கிட்ட சொன்னா நினைச்சேன் அது அவனுக்கு சக்சஸா மாறும், நமக்கு தோல்வியா மாறிடும். ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பேசி வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அவசரப்பத்தி ஆண்டவர் இது பேசிட்டாரு அது பேசிட்டாரு போயிட்டு என்ன பண்ணுவான், நமக்கு ஏதாவது ஞானம் வந்திருக்கும் அன்னைக்குதான் போயிட்டு பக்கத்துல இருக்காண்டு இந்த மாதிரி இப்படி பண்ணா நல்லா இருந்திருக்கும், அது நீயே பண்ணிருக்கலாம்ல, ஏன் உன் இன்னொருத்திட்ட போய் சொல்ற, தேவையில்லாம சொல்லி என்னாச்சு அவன் நல்லா போயிடுவான். ஆமா இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, இவன் சொல்ற ஐடியா நல்லா இருக்கு. அப்போ நீ சொல்ற ஒவ்வொரு வாட்டி உனக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசுறானா நீ வீட்டுக்கு தான் வச்சுக்கணும். இன்னொரு எங்க போய் சொன்னானா அவ்வளவுதான் போச்சு. நிறைய வாட்டி நான் அனுபவப்படுறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துல அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரோ அதை வந்து வச்சு அதுக்காக நம்ம செடிக்கும் போது ஆண்டவர் சரிங்களா, அதை போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் சொன்னானா அப்படியே என்ன ஆகாது, நம்மளால பேசி அதை செய்ய முடியாது. ஏன்னா ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இந்த உலகத்தை ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்றோம், உலகத்துக்கு முன்னாடி போறோம். அற்பமான ஒரு செல்லுல என்ன பண்றோம், நம்ம உலகத்தை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மணிக்கணக்கா என்ன பண்றோம், ஒரு போனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா. அப்போ பிசாசு அழகா திரியிறான். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், அவனுக்கு பார்வை என்னது, சின்ன ஒரு பழம் தான், அந்த பழத்தை வச்சு என்ன பண்றான், அவனை கவனிச்சிடறான், அவன் வாழ்க்கைய சீரழிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பாக்குறாரு, அவனை மன்னிக்கிறாரு, அவன் தோட்டத்தை விட்டு என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அவனுக்கு என்ன பண்றாரு, நிர்வாணமா இருக்குது அவனுக்கு. அப்பதான் புரியுது, ஐயோ நம்ம பணம் சாப்பிட்டோமே, அப்பதான் அவன் புத்தி தெரியுது, நம்ம பண்ணது பெரிய தப்பு, அவன் பண்ணது பெரிய பாவம். அப்போ புத்தி தெரிந்து என்ன பண்றாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் வந்து பாக்குறாரு, சத்தமா உரத்த சத்தமா பேசுறாரு ஆண்டவர். ஆதாமே நீ எங்க இருக்க, ஆதாமே எங்க இருக்கன்றாரு. அப்போ ஆதாம் என்ன பண்றாரு, சொல்றதுக்கு பயந்து நடுங்கிறாரு. தேவரே என்ன பண்றாரு இல்லையா. இங்கதான் இருக்கானவர் சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப சேமாயிடுச்சு. ஆண்டவர் எங்கோ வேலை கொடுத்தாரு, வேலையை நான் செய்யாம போயிட்டேன், வேலையை நான் காக்காம போயிட்டேனே. பிசாசு நமக்குள்ள இருந்துதான் வருவான், நமக்குள்ளதான் வருவான், நம்ம கூட இருக்கவங்க மூலமா தான் வருவான் இல்லையா. அப்போ ஒரு பண்படுத்தும்படியாக வச்ச அந்த தோட்டத்தை, அழகான தோட்டத்தை பிசாசு என்ன பண்றாங்க. அப்போ அந்த தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவதூதர்களை உட்கார வச்சிட்டாரு. சரி, தேவதூதர்களை அந்த தோட்டத்துக்கு நடுவே என்ன பண்றாரு, உட்கார வச்சுட்டு இவர்கள் என்ன பண்ணாரு, வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில என்னன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம பாதுகாப்பு ரொம்ப தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு ரகசியங்கள் எல்லாருக்கும் அதிகாரத்தை நம்மளே இதுதான் முதலாவது. தேவையில்லாம நம்ம பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு அதை நம்ம விட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா நமக்காக ஒரு அழகான கூட்டத்தில் அழகான ஒரு குடும்பம் இருக்கணும். அழகான குடும்பத்தை நம்ம தான் நம்ம தான் பண்படுத்தணும். ஆண்டவர் யாருக்கு அதிகாரத்தை குடும்பம், அப்போ இந்த குடும்பத்தை பண்படுத்த வேண்டியது யாருக்கு கையில இருக்கு, ஆண்டவர் அதுதான். அதை அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணாரு, தோட்டத்தின் நடுவில் உட்கார வச்சு பண்படுத்தவும் காக்கவும் பண்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மள உட்கார வச்சிருக்கோம். குடும்பத்தை நம்ம என்ன பண்ணோம், குடும்பத்தை நம்ம இன்னும் அதிகமா கொண்டு போகணும், முன்னாடி இன்னும் அதிகமா தேவ வசத்துக்களாக நடக்கும். அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன், நோவாவோட நாட்கள். நோவாவுக்கு தன் காலத்துல அவன் தான் நீதிமானா இருந்தான். அவன் தான் நீதிமானா இருந்தான், யாருமே இல்லை. அப்போ தனக்குன்னு ஒரு காலம் கொடுத்திருக்கார் கடவுள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அதே நோவ நாட்கள்ல தான் என்ன பண்ணாரு, பாவம் பெருகினது,
ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாமே வந்தது இல்லையா? அப்போ அவன் நீதிமானா இருக்கும் பொழுது நம்மளால நீதிமானா தனக்குன்னு ஒரு காலம். நான் மைண்ட்ல எப்பவுமே இதுதான் நினைப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் இது, என் நாட்கள் முடியறதுக்குள்ள ஆண்டதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன். அப்போ நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம ஓடிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு இந்த காலத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம். ஆண்டவர் வந்து நோவாவை நோக்கி பாக்குறாரு, நோவா இருக்கிறது அவன் தான் நீதிமானா இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. யாரு கையில? நோவாவுக்கு. என்ன பண்ண போறாரு, உலகத்தையே நான் அழிக்கிறேன்ப்பா, பாவம் பெருகிடுச்சு, ஜலப்பிரளயம் வரப்போகுது, மழை பெய்ய போகுது அப்படின்றாரு. எல்லாம் அந்த காலத்துல மழை என்பது யாருமே பார்த்தது இல்லை. எப்படி மழை பெய்ஞ்சதே இல்லை அந்த நாட்கள்ல. மழை பெய்யுதுன்னே எல்லாருக்கும் இதனால பைத்தியக்காரனா பேசுறான், அவ்வளோ பெரிய வேலையை உருவாக்கிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலையை உருவாக்குறான். ஆண்டவர் சொன்னது எல்லாமே அப்படி விட்டான், எப்படி எல்லாத்தையுமே. ஆனா நான் யோசிப்பேன், நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னானே நம்ம ஃபேமிலியில எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பைத்தியக்காரனா ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கான். நம்மளே என்ன பண்ணுவான், ஒரு பெரிய வேலை இருந்தாங்கன்னா நடு ரோட்ல நிக்க வச்சா என்ன சொல்லுவான், என்னடா இவன் பைத்தியக்காரனா இல்லையா அப்படிதானே பேசுவாங்க. அப்போ ஒரு வேலையை உருவாக்க சொன்ன உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க, இவ்வளவு பெரிய வேலை நீ உருவாக்குறிய நோவா, அவங்க வைஃப் கேட்டுக்க மாட்டாங்களா, அவங்க பசங்க கேட்டுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்டுருப்பாங்கல்ல. ஆனா அவங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் என்னது, ஆண்டவர் சொன்னாரு. அவர் அக்யூரேட்டா பண்றாரு, ஒவ்வொன்றும் அளவெடுத்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொருத்தையும் அளவெடுத்து பண்றாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கீழ்படிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. அப்போ நோவா கீழ்படுறது நிமித்தம் குடும்பமே பாதுகாத்து கடைசி நாட்கள்ல ஒரு மனுஷன் நிமித்தம் அவன் குடும்பமே பாதுகாக்கப்படும். உண்மை. ஆனா நம்ம நீதிமானா நம்ம மாறணும். நம்ம நீதிமானா இருக்கும் பொழுது, ஆனா நம்மோட பேசும் பொழுது, நம்மோடு இடைப்படும் பொழுது, நம்ம மூலமா நம்ம குடும்பமும் ரசிக்கப்படும். நம்ம மூலமா நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படுவாங்க. கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் கொடுத்த அந்த ரகசியங்களை நம்ம பாதுகாத்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அந்த வார்த்தை நம்ம செய்ய நம்ம ஜனங்க நம்ம பார்ப்பாங்க. இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கு, கடவுளோட காரியம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கறான், கடவுள் அவங்களை வந்து பெரிய காரியங்களை செய்யறான். கடைசி நாட்கள்ல எப்படி ஜலப்பிரளயம் வந்து மக்களை பாதிப்பு காலத்துல இதே நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனுஷத்துக்கு விரோதமா மனுஷன் எழுப்புறாங்க, பாவம் பெருகிடுச்சு, விபச்சாரம் பெருகிடுச்சு, வீசுத்தனம் பெருகிடுச்சு இல்லையா? ஸோ எல்லாமே பெருகிடுச்சு. இன்னைக்கு கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கடைசி நிமிடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் நான் எடுத்து தனியா தெரிவிக்கும் போது ஆண்டு ஒரு விஷயத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னன்னா இந்த கடைசி நாட்கள்ல கிருபை நாட்கள் முடியும் பொழுது என்ன ஆகுமா, தேவ பிரச்சனை இருக்காது, தேவனுடைய வார்த்தை கேட்கப்படாது. எப்படி மணி துளிகள்ல தான் இருக்கும், நம்ம எப்படி மணி துளிகள்ல தான் இருக்கும். கடைசி நாட்கள்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது நடக்கிற ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது பயமா இருக்கு. அப்போ தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறோம்? தேவனோட வார்த்தை நம்மளை விட்டு ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியலன்னா என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ நோவாவுக்குமே ஒரு காலம் கொடுத்தாரு, இந்த காலத்துல பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சாங்க எல்லாத்தையும். அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு, ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம்ன்றதுதான் முக்கியம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமா செய்ய போறோம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லு, நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம கேட்க பழகிட்டோம்னா ஆண்டவர் நம்மோட முகமுகமா பேசுறாரு. தேவியா அவர் பேசுறது நம்மளால கேட்க முடியும், ஒரு வார்த்தையில கேட்க முடியும். கடைசி நாட்கள் நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான், நிறைய நாட்கள் தான் நமக்கு இல்லை. அதான் 100 வருஷம் வாழ போறோமா? டவுட் தான். அப்போ இந்த கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த கொஞ்ச நாட்கள் நம்ம எப்படி பிரயோஜனமா மாற்ற போறோம்? இன்னைக்கு எப்படி நோவா தன்னுடைய நாட்களை நீதிமானா வாழ்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டானோ குடும்பமே பாதுகாக்கணும். நம்மளோட குடும்பங்கள் பாதுகாக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அதாவது ஒரு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, நிறைவேற்ற முடியாம குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, என்ன பண்றாரு? அதாவதுதான் தாயின் என்ன பண்ணாரு, என்னது கொலை நடக்குது. அப்போ அவன் மட்டும் அந்த தப்பு செய்யாம இருந்ததுன்னா இது நடந்திருக்குமா? அப்ப அவன் குடும்பத்துல ஒரு கொலை நடக்குது, குடும்பத்திலே ஒரு உயிர் போகுது, ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ உங்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமா தானே, கீழ்ப்படியாத நிமித்தமா தானே வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சொந்த குமாரன் என்ன பண்ணான், பையனே என்ன பண்ணான், ஒரு பையனை கொலை பண்ணான். அவங்களோட கீழ்ப்படிதல் இல்லாததுனால குடும்பத்துல ஆட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ அதுக்கு யார் காரணம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பயன்படுத்த முடியல. கர்த்தர் அந்த தோட்டத்தில் நடுவில் வச்சாரு, அதை பாதுகாக்க முடியல, காவல் காக்க முடியல. அவனால விட்டான். விட்டதுனால என்ன ஆயிடுச்சு? குடும்பத்துல இழப்பு, பிரச்சனை, போராட்டங்கள். ஆனா நோவா கீழ்ப்படினா மொத்த ஃபேமிலின்னு என்ன நினைச்சிருந்தா கீழ்ப்படியாம போயிருக்கலாம், எல்லாரும் மாதிரி அவனை விட்டுருக்கலாம். எனக்கு எதுக்கு நான் கீழ்ப்படினா ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய கடல் உருவாக்குனானே, இன்னும் மழை வரப்போதுன்றானே. ஒரு கிளி நேரம் வரும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு வேலை என் பொண்ணுக்கு நடக்க போகுது போல. வர 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 என்ன ஆயிடுச்சு, கலப்பிரவேகம் அதிகமாயிடுச்சு. அதிகமாக ஆத்மாக்கள் சனங்கள் எல்லாம் அலறி ஓடி வராங்க. ஆண்டவர் பார்த்தாரு, யாரும் இதுக்குள்ள போக கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, நோவா எழுந்து அவரே கதவு கூட்டிட்டாரு. அவரே கதவு கூட்டிட்டாரு, யாரையும் வர முடியல. கடைசியா ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்க்கை அதுதான் கடைசி மனசுக்காக வர முடியும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிலாம் இன்னொரு குடும்பத்தை பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். தெரிஞ்சதுதான் லோத்து ஆபரகாம் தெரியுங்களா? லோத்தும் ஆபரகம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆபரகாரங்க. ஆண்டவர் சொன்னாரு, கொண்டு வந்தாரு, அவங்களை சீமானாக்குனாரு. இவர் 2 பேர் பிரிஞ்சு போறாங்க. அவர் என்ன பண்றாரு, லோத்து சமவெளியா பாக்குறாரு. எப்படி பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அவனுக்கு, எப்படி அந்த பூமி அழகா இருந்தது அவனுக்கு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது, எல்லாம் தண்ணி பாய்கிறது, எகிப்து போல இருந்தது அவனுக்கு. அந்த வேத வசனத்தெல்லாம் படிங்க, பார்த்தா அழகா இருந்துதான். 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. அது பார்க்கறதுக்கு சமமா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அவ்வளவு இந்த பக்கம் போனா, நீ வலது பக்கம் போனா, நான் இடது பக்கம் போனேன், நீ உன்னோட சாய்ஸ் தான் சொல்லி விட்டாரு. லோத்து என்ன பண்ணாரு, தன்னுடைய சாய்ஸ் ஏத்துக்கிட்டாரு. தன்னுடைய சாய்ஸ் ஏத்துக்கிட்டனால அவன் என்ன பண்ண, பார்க்கறதுக்கு அழகா இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்த இடம், நான் அங்க போய்க்கிறேன், எப்படி அங்க போய்க்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ ஆனா ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, ஆல்ரெடி பிரிச்சு வச்சிட்டாரு. தேதிய சோதம் குமராட்டி என்ன பண்றாரு, தேதி பிரிச்சு வச்சிட்டாரு. இவர் அங்கதான் போறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு என்னது, ஆண்டவர் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு எப்பா நான் அந்த தேசத்துக்கு போறேன், அந்த இடத்த நான் என்ன பண்ண போறேன், அக்னியில சுச்சரிக்க போறப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட வீட்டுக்கு சொல்றான், ஆண்டவரே 50 நீதிமான் தான் 10 நீதிமான், ஒரு நீதிமான ஆண்டவர் ஒரு நீதிமான் இல்லப்பா போறாரு. தேவதூதர் எப்படி தேவதூதர் போறாங்க. ஆனா அவரோட ரகசியம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு கடவுள்னு தெரியும், ஆனா லோத்துக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அவர் அந்த பட்டணத்துக்கு என்டர் ஆகும் பொழுது அந்த 2 தேவதூதர்கள் இவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்படி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப யாரும் அவங்களை அழைச்சிட்டு போல. தேவதூதர் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கப்பா. அவங்க சொல்றாங்க தேவதூதருக்கு, அப்பா நான் வீட்டிலேயே படுத்துக்கிறோம்ப்பா, நான் ஏன் உங்க வீட்டுக்கு வரணுன்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல நீங்க வந்துதான் ஆகணும், வற்புறுத்துறாரு லோத்து. இல்ல ஆண்டவர் நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, நல்லா உபசரிக்கிறாரு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து யாரோ 2 பேர் வந்துட்டாங்க, அவன் சொல்றான், எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்பா நீ என்ன பண்ணீங்க, 2 பொண்ணுங்களுக்கும் நீ என்ன பண்ணிக்கோ, ஆனா இந்த இவங்களை மட்டும் ஒண்ணு செய்யாத. ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த தேவதூதர்களை பார்த்துருப்பாங்க, அவன் இப்படி உபசரிக்கிறான்,
ஆனா லோத்துக்கு தெரிஞ்சிருச்சு யாரு தேவதூதர் கடவுளுடைய இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ லோத்துக்கு பார்த்து சொல்றாங்க, நீ மட்டும் என்ன பண்ண, பிள்ளைகளையும் மனைவியும் கல்யாணம் பண்ண போறிய நீ 2 மருமகளையும் கூட்டிட்டு தேசத்தை விட்டு ஓடி போன்றாரு. இன்னும் ஆச்சரியமாச்சு அந்த விஷயத்தை படிக்கும்போது. அங்க ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஒரு நீதிமன்றம் இருந்தாலும் என்ன பண்ண போறேன், நான் அழிக்க மாட்டேன்றாரு. ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது லோத்துக்கு மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ, தானை காப்பாத்திப்போ, அந்த தேசத்தை மொத்தத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறது. அப்போ லோத்து செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவதூதன் சாதாரணமாக செய்யற வற்புறுத்தினார். பைபிள பார்த்து படிச்சுன்னா வற்புறுத்தினார், நீங்க வந்துதான் என் வீட்டுக்கு, நான் வீதியில படுத்துக்கிறேன்பான்றாரு. தேவதூதன், நான் வீதியில படுத்துக்கிறேன், என்ன விட்டு அப்படின்றாரு. ஏன்னா நீ உள்ள வந்தன்னா நீ சேஃப் ஆயிடுன்னு லோத்துக்கு தெரியும். யாருக்கு? லோத்துக்கு தெரியும். அப்போ அதனால தேவதூதன் என்ன பண்றாரு, நான் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு ஆடுறாரு. ஆனா இவனும் பாவம் தானே, நான் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்றாரு. ஆனா லோத்து என்ன பண்ணா, வற்புறுத்தி வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்கு நீ வந்துதான் ஆகணும். வர வச்சு எல்லாம் உபசரிக்கிறேன். ஏன் இப்படி சொல்றாங்க, நம்ம ஆண்டவரை கடைசி நாட்கள் வற்புறுத்திதான் ஏற்று நம்ம விடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம அதிகமா ஆண்டவரே உள்ள வாங்காண்டவர், என்ன உள்ள வாங்காண்டவர், ஏன்னா நம்ம காப்பாற்றப்படுறது கடைசி நாட்கள் எல்லாமே ஆண்டவரோட வழியை நாட்கள். எப்படி சொல்றோம், குமரா வந்து அப்படி அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியில பார்த்தா என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில அந்த தேவதூதர் என்ன பண்றாங்களா, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தேவதூதரை கூட்டு போயிடுங்க ரோட்டுக்கு, எங்க ஊருக்கு வெளியே போய் விடுறாங்க. இவங்க சேஃப் கடை பண்றாங்க, நீங்க எங்க போக மாட்டேன், எங்களையும் அழிக்க விட மாட்டேன் இந்த நகரத்தை, நான் அவங்களை கூட்டு போக சொல்லிட்டு என்ன பண்றேன், ரோட்டுமையும் அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் விடுறாங்க. கடைசியா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க ரோட்டுக்கு பார்த்து, என்ன பண்ணு, அதுக்கு நீ பார்க்க கூடாது, நீ அப்படியே திரும்பி ஓடிக்கணும் அப்படின்றாரு. ஆனா அவங்க மனைவி மட்டும் என்ன பார்த்தாங்க, திரும்பி பார்த்துதான் என்னாச்சு. ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம வாழ்க்கை, கடைசி நாட்கள்ல கர்த்தரோட வருகை அப்படி சமூகமா இருக்கனால எல்லாருமே பாதுகாக்கப்படும். குடும்பமா நம்ம பாதுகாக்கப்படும். அதுக்காகதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, குடும்பம் ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்றோம், பிடிக்காத ஒரு விஷயம் மீறி நம்ம பண்றோம்னா அவனோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுடைய தந்திரங்கள் படிக்காதுன்னு தெரிய போயிடுச்சு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சபங்கள் சபங்கள் நம்ம குடும்பங்களுக்காக செஞ்சிக்கிறோம், குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களுக்காக செஞ்சிக்கிறோம். சும்மா விட மாட்டான், ஒவ்வொரு குடும்பத்தையும் சும்மா விட மாட்டான். இப்படி அவனோட தந்திரத்து மூலமா எப்படியாவது குடும்பத்துல பூந்து சமாதானத்தை கெடுக்கணும் பார்ப்பான், போராட்டத்தை கொண்டு வரணும் பார்ப்பான், பிரச்சனைகளை கொண்டு வரணும் பார்ப்பான். ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வந்து எப்படியாவது இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம ஆகணும். எப்படி அவனோட திட்டமே யோவான் எழுதின சுவிசேஷத்துல படிச்சனா 10:1 படிச்சனா, விசுவாசானவன் கொல்லவும் அதிகமே வருகிறான், ஒன்றுக்கும் வரான். அவனுடைய திட்டம் என்னது, குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போகணும், இந்த குடும்பம் எதுக்குமே லாக்கி இல்லாம போகணும், இந்த குடும்பம் சாகணும், அவன் பேரே இருக்கக்கூடாது. எப்படி அவன் பேரே இருக்கக்கூடாது இந்த உலகத்துல, தந்திரமே அதுதான், பேரே இருக்கக்கூடாத படிக்க செய்யலாம். ஆண்டவர் ஜீவன் பரிபூர்ணப்படணும். எப்படி பரிபூர்ணம்னா, எப்படி எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் நமக்கு. நீங்க எல்லாமே கொடுத்தாங்கன்னா உங்களோட பேர் புகழ் எல்லாமே ஆண்டவர் சமூகத்துல இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்யணும் திட்டங்களை வச்சிருக்காரு. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன ஆண்டவர் காரியத்தை கொடுத்தாரு, அது ஆதாரம் என்ன பண்றாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததுனால அப்போ நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னா இறந்து வைக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இறந்து வைக்கிறோம். அற்பமான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், குடும்பங்களை இறந்து வைக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம இறந்து வைக்கிறோம், போராட்டங்களை பார்த்து இறந்து வைக்கூடாது. நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணோம், காத்துக்கிறோம். கடைசி நாட்கள் நம்ம இருக்கோம். கடைசி நாட்கள் எப்படி ஆண்டவர் நோவாவை கொண்டு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறோம், இன்னைக்கு நம்மளை கொண்டு நம்ம குடும்பங்களை பாதுகாக்கிறோம்.
நம்மளை கொண்டு நம்ம குடும்பங்களை பாதுகாக்கணும். எப்படி யோசியும் ஆண்டவர் பாதுகாக்கணும், அதே போல நம்ம இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே எனக்குள்ள இருந்து செயல்படுங்க சொல்லப்படுது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு. நீரே